3 ஆண்டுகளில் என்னெல்லாம் திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு நாம் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியாக வாக்களித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எதிர்கட்சியாக இருக்கின்ற எடப்பாடியை ஆதரித்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மோடி கட்சியெல்லாம் இன்றைக்கு கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு 100% இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைவராலும் போராட்டப்படுகின்ற அனைத்து மாநிலங்களிலும் இங்கு நடைபெறுகின்ற திட்டங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலும் ஏன் இந்த நாட்டை ஆளுகின்ற பாரத பிரதமரே இங்கு இந்த மாநிலத்தில் நடைபெறுகின்ற புதிய நல்ல திட்டங்களை எல்லாம் காப்பி அடித்து அதை மற்ற மாநிலங்களுக்கு விரிவுபடுத்துகின்ற அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டில் எண்ணற்ற திட்டங்கள் ஒரு முன்மாதிரியான மாநிலமாக இல்லாமல் நம்முடைய ஒரு முன்மாதிரியான முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றவர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். அது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்யும் போது வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துவேன் என்று அன்றைக்கு உறுதிமொழி எடுத்துக் கொண்டவர் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள். அதை தொடர்ந்துதான் இன்றைக்கு எண்ணற்ற பணிகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தாலும் மருத்துவம், விளையாட்டு, கல்வி என்ற மூன்றும் முக்கியமான துறைகளாக இன்றைக்கு மாற்றுகின்ற வகையில் விளையாட்டுத் துறையை உலகம் போட்டுகின்ற வகையில் இன்றைக்கு விளையாட்டுத் துறையை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்காலத்தை இன்றைக்கு ஆளப்போகின்றார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இளைஞரணி தம்பிமார்கள் இருந்தாலும் கூட எங்களை போன்றவர்களும் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய உச்சத்தை சாதனையை படைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அதெல்லாம் மிகையாகாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு செஸ் ஒலிம்பியா போட்டியாக இருந்தாலும் கேலோ இந்தியா போட்டியாக இருந்தாலும் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்கள், ஆட்சி போட்டியாக இருந்தாலும் எண்ணற்ற பணிகளை இன்றைக்கு வெற்றிகரமாக நடந்து முடிந்த கார் பந்தயமாக இருந்தாலும் சிறப்போடு விளையாட்டுத்துறை மிளிர்கொண்டு எழுந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு விளையாட்டுத் துறையை இன்றைக்கு மிகப்பெரிய ஆக்கம் ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்ற துறையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் எளிமையின் சிகரம் எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லுகின்ற அன்போடு பாசத்தோடு அரவணைத்து பணியாற்றுகின்ற பணி செய்ய வைக்கின்ற நம்முடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை மருத்துவத்தில் சாதனை புரிந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள். ஏழை எளிய மக்களும் மலைவாழ் மக்களும் பயன்படுகின்ற வகையில் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காக்கும் நம்மை காப்பும் 48 இன்றைக்கு உன்னதமான திட்டங்கள் இருந்தாலும் கூட நடந்து முடிந்த சுதந்திர தின விழாவில் 1000 மருந்தகங்களை குறைந்த விலையில் மருத்துவம் பயன்பாட்டிற்காக அந்த மருந்துகளை பெறுகின்ற வகையில் ஏழை மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு 1000 மருந்தகங்களை திறக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை, மகத்தான அறிவிப்பை மருத்துவத்துறையில்